வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள புகுந்து மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் ஞானசேகரன்ற நபர் கைது செய்யப்பட்டார். அமைச்சர் மா சுப்பிரமணியம், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பலரோடு அவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டதாக புகைப்படங்கள் போடப்பட்ட ஒரு திமுகவினுடைய செய்தி பகுதி கிழக்கு பகுதியினுடைய மாணவரணி அமைப்பாளராக இருந்தார் அப்படின்லாம் செய்திகள் கசிய விடப்படுகிறது. அண்ணாமலை இதை கண்டித்து தன்னுடைய வீட்டு வாசல்லையே சவுக்கால் அடித்துக்கொள்ளும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். இனி 48 நாள் விரதம், இனி வெறுங்காலிலேயே நடந்து செல்வேன்னு அறிவிச்சிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அறவேக்காடு கூட கிடையாது. அது வேகவே வேகாது. அது அறவேக்காடை கூட கொஞ்சம் வேக வச்சிடலாம். இது எதுக்குமே உதவாத ஒரு நபர். ஏன்னா நாட்டில் எங்கே இருக்கோம்? நம்ம இந்தியாவில் இருக்கோம். நீங்கள் ஒரு கட்சி சார்ந்து இந்த நாட்டை ஆள்றீங்க. இந்த நாட்டில் எந்த மாநிலத்திலலாம் பிஜேபி ஆளுதோ அந்த மாநிலத்திலலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? காஷ்மீரில் ஒரு குழந்தைய கற்பழிச்சது குற்றச்சாட்டு யார் மேலே இருக்கு? அண்ணாமலை அதெல்லாம் பேசவே கூடாது. தகுதியே கிடையாது. நான் சொல்லிடுறேன், தகுதியே கிடையாது. நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். நீங்கள் இதை குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்க்கணும். உங்கள் முதுகை நீங்கள் பார்க்கணும். உங்கள் முதுகில் 1008 அழுக்க வச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, இதில் என்ன நடக்குதுன்னு முதல்ல விஷயம். சம்பவம் தான் முதல்ல. சம்பவத்தை செஞ்சவங்க யாருன்னு பார்க்கணும். அந்த சம்பவம் என்னைக்கு நிகழுதுன்னு பார்க்கணும். அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த 3 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்யப்படுது. நீங்கள் அதே ஒரு குற்றவாளிக்கு காஷ்மீரில் போராட்டம் பண்ணாங்களா பண்ணலையா? ஊர்வலம் போனாங்களா இல்லையா? கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா இல்லையா? நீங்கள் எப்படி இதையும் அதை ஒப்பிட்டு பேசுவீங்க? முதல்ல அதுவே தப்பு. ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு வருது, ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு சம்பவத்தில் ஒரு ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அடுத்த நிமிஷம் காவல்துறை எவ்வளவு வேகமாக செயல்படுது. அதுதாங்க சட்டத்தோட ஆட்சி. அண்ணாமலை பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு என்ன தகுதி? தகுதியே இல்லாத நபர். நீங்கள் அதை இன்னும் முன்னாடி கேள்வி கேட்குறீங்க. கட்சியில் ஏதோ இருக்காங்க அப்படின்னு இதை சொல்லிங்க. எவ்வளோ பெரிய இயக்கங்க. நீங்கள் ஒரு அமைச்சரை பார்க்குறதுக்கு 100 பேர் வருவாங்க, 200 பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஐடி கார்டு வாங்கிலாம் இப்போ நிற்க முடியாது. முதல்ல அதை உணர்ந்து பேசணும். அப்போ நான் கேட்குறேன், அமித்ஷா கூட காஷ்மீரில் ஒருத்தருடைய ஃபோட்டோ எடுத்தார். அந்த பேர்லாம் நான் சொல்லுவேன். அண்ணாமலைக்கு அந்த நபர் யார்? அப்போ அமித்ஷாவுக்கும் அந்த நபருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிடலாமா? சரி, குஜராத்தில் ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணாங்கல்ல, ஒரு என்கவுண்டர் ஒன்று நடந்தது இல்லை குஜராத்தில். அதில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் அமித்ஷா போயிட்டு வந்தார்ல, அது என்னன்னு பேசலாமா சார்? இது அப்படி இல்லை சார். இது ஏதோ ஒரு தவறு ஒன்று நடக்குது. தவறு நடந்த அடுத்த நிமிஷம் வரல. திரும்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 2 நாள் கழிச்சு தான் அது வெளியில் வருது. யாருன்னா பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் சொன்ன உடனே காவல்துறை துரித நடவடிக்கை எடுக்குது. இதே மாதிரி 3 மணி நேரத்தில் இந்தியாவில் பிஜேபி ஆளுகின்ற ஏதாவது ஒரு மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றத்திற்கு நடவடிக்கை எடுத்ததுன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? என்ன தகுதி இருக்குது நீங்கள் பேசுறது? யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுன்னு இருந்ததுன்னா பதில் சொன்னோம்னா, நான் கேட்குற எந்த கேள்விக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியாது. சவுக்கால் அடிச்சுக்கிறது பைத்தியம் அதான் பண்ணணும். அதில் தனிப்பட்ட தாக்குதல். தனிப்பட்ட தாக்குதல் இல்லைங்க, நீங்கள் சுயநினைவோடு செயல்படுங்க சார். இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, நடவடிக்கை எடுக்கல சார். பொள்ளாச்சி பாலியல் வழக்குன்னு ஒன்று இருக்குது சார். சட்டமன்றம் வரைக்கும் அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தளபதி சட்டமன்றத்தில் போய் கேள்வி கேட்குறாரு சார். எத்தனை நாள் கழிச்சு சார் எஃப்ஐஆர் போட்டாங்க? சொல்லுங்க சார். மனசாட்சியோட, அதுதான் திரும்ப சொல்ல, மனசாட்சியோட பேசுங்க. வாய் இருக்குது, கேமரா இருக்குன்னு தயவு செஞ்சு பேசாது. ஓரளவுக்கு நியாயமா? அந்த குற்றச்சாட்டு எங்க? இந்த குற்றச்சாட்டு எங்க? ஆட்சி விட்டு திமுக அகற்றப்படும் வரை வெறுங்காலில் நடப்பேன், 48 நாள் விரதம்லாம் அறிவிக்கிறார். இந்த திமுகவை ஒழிப்பேன், திமுகவை ஆட்சி அகற்றுன்னு சொன்ன எத்தனையோ பேர் காணாமல் போனவங்களா என் அரசியல் வாழ்க்கைக்கு நான் பார்த்துருக்கேன் சார். அண்ணாமலை ஒரு குழந்தை ஏதாவது பேசும், உளரும், கத்தும்,
போப்பா அப்படி ஓரமான்னு சொல்லிட்டு நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கணும். அதோட லெவல் அவ்வளோதான். அதை கடந்து அந்த குழந்தைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. யாராவது ஒருத்தர் சவுக்கால் அச்சு, யார் அச்சுப்பா சவுக்கால? தன்னைத்தானே ஒருத்தர் சவுக்கால் அச்சுக்கிறாருன்னா அதுக்கு பேர் என்ன சார்? தன்னையே வருத்திக்கிறாங்க அப்படின்னா போ, காஷ்மீருக்காக போ, உத்தரப்பிரதேசத்துக்கு போ, ராஜஸ்தானுக்கு போ, மத்திய பிரதேசம் போங்க. ஏங்க சில விஷயங்கள்லாம் நான் தவிர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். குஜராத்துக்கு நம்ம கலவரத்தெல்லாம் நான் பேசணும்னு வச்சிங்களேன், பிஜேபிக்காக ஒருத்தர் கூட இந்த ரொம்ப வருத்தப்படுவீங்க நீங்களாம். நான் தான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீங்கள் இந்த நாட்டில் பண்ண கடந்த 30 வருஷத்தில் பண்ண ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து நம்ம பேசணும்னு வச்சிங்களேன், காலத்துக்கும் இந்த நாட்டில் பிஜேபி விரட்டடிக்கணும். காலத்துக்கும் இந்த மண்ணில் பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கவே கூடாத ஒரு கட்சி இந்த பூமிக்கே ஒரு கட்சினா அது இந்த பிஜேபி தான். அதில் ஒரு மாநிலத்துக்கு நீ தலைவராகிட்டு நீ உட்காந்து பேசுவ. அங்கே தான் சொல்கிறல்ல, திரும்பி சொல்கிற எங்களுக்கு இன்னொரு முகம் இருக்குது. சரியா? நீ இப்போ பார்க்குற 2021க்கு அப்புறம் பார்க்குற திமுக வேற. அதுக்கு முன்னாடி இந்த கட்சிக்கு 75 வருஷம் வரலாறு இருக்குது. இன்னைக்கு இருக்க 4 வருஷம் வரலாறை பார்த்து அண்ணாமலை பேசக்கூடாது. திமுக தொண்டை யார், திமுகவுடைய முதல்நிலை தலைவர்கள் யார், மாவட்ட செயலாளர் யார், அதில் இருக்க ஒன்றிய செயலாளர் யார், ஒரு வட்ட செயலர், வெளிப்படையாக சொல்கிற திமுக ஒரு சாதாரண உறுப்பினர்கிட்ட கூட உன்னால் சமாளிக்க முடியாது. அதுக்கப்புறம் வட்டம், பகுதி, மாவட்டம், ஒன்றிய, நகரம், பேரூராட்சி, மந்திரிகிட்டலாம் அப்புறம் போல மிரட்டலாம் இல்லை. பேசுறது அளவோடு பேசணும். நீங்கள் எந்த பாஷையில் பேசுகிறீங்களோ அதே பாஷையில் தான் நாங்களும் பேசுவோம். உங்களுக்கு மட்டும் பேச தெரியும் தயவுசெய்து நினைக்காதீங்க, எங்களுக்கும் பேச தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வாய் கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு தான் எங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அளந்து பேசுனீங்கன்னா நாங்களும் அளந்து அளவோட பதில் சொல்லுவோம். இல்லை நான் இஷ்டத்துக்கு பேசுவேன்னா நாங்களும் பேசுவோம். அதை சமாளிக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.